இப்போ பொருளாதார நெருக்கடின்னு ஒரு சிலருக்கு எல்லாருக்குமே ஒரு சில காலகட்டங்களில் ஏற்படும். எல்லாருக்குமே பணம் எப்போதும் வந்துக்கிட்டே கோவிட் வந்தது. இயற்கை ஒவ்வொரு நேரமும் நமக்கு ஒரு பாடத்த புகுத்திக்கிட்டே தான் இருக்கு. இப்போ நல்லா சம்பாரிச்சுட்டு இருந்தவங்க கோவிட் டைம்ல லாக் ஆயிடுச்சு. அப்ப அந்த நேரத்த சமாளிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு சேவிங்ஸ் வச்சிருந்தவங்க எடுத்து செலவு பண்ணிட்டு சேஃபா கடந்துட்டாங்க. இல்ல அத அன்னைக்கு வந்தத அன்னைக்கே செலவு பண்ணவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க. நிறைய பேர் நான் எங்கள் ஊரில் கூட பார்ப்பேன். ம். ஒரு 700 600 சம்பாதிப்பேன். 200 அது அந்த தண்ணி குடிப்பாங்கல்ல, அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 200 300 செலவு பண்ணிடுவாங்க. ம். அப்புறம் காய்கறி ஜாமான் செட்டு வாங்கிட்டு வந்து ஒரு 600 செலவாயிடும். 100 கூட சேமிக்க முடியாது. ம். ஒவ்வொரு மாதமும் ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்கும். என்னடா அது இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, ஒரு 700 ம். 21,000 ஒரு மாதத்துக்கு சம்பாதிக்கிறாங்க. ம். அட்லீஸ்ட் ஒரு 10,000 சேர்த்து வச்சிருந்தா கூட அவங்களுக்கு ஒரு வருஷத்தில் எவ்வளோ ஒரு 1,00,000 வந்துடுமே. ஆனால் ஒவ்வொரு நாளும் வருமானத்தை அது ஏதோ ஒரு வகையில் செலவு பண்ணிடணும். அது சில நேரம் கறி எடுப்பாங்க, சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க, வீட்டுக்கு ஜாமான் வாங்குவாங்க, சில பேர் பொருளாதாரத்துக்கு தேவைப்படும், சில பேர் இந்த தண்ணி அடிக்கிறது. 60% 70% பேர் மது வந்து குடிக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அது பெரிய ஆச்சு. என்ன அப்படி டெய்லி கொண்டு போய் கொடுத்துட்டு வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது கொஞ்ச நாள் புரியவே இல்லையே. ஆனால் நீங்கள் டெய்லி குடிக்காமல் டெய்லி வந்து 700 சேர்த்து வச்சு பைக்கோ காரை வாங்கினா உங்கள் மேலே பொறாமப்படுறாங்க. அது எப்படிங்க உங்கள் மேலே பொறாமப்படுறான்? நீ தண்ணி அடித்தா நீ சேர்க்க முடியலை, உன் வாழ்க்கை இப்படி இருக்குது. இவனுக்கு புத்திசாலித்தனமாக கையில் காசு இருந்தால் விரயமாயிடும், சேர்த்து வச்சுருந்தான், இவன் ஒரு பொருளை வாங்கிட்டான். கஷ்டப்பட்டு பெரிய ஆள் ஆகிறான்னா அவனை பார்த்து பொறாமப்படுற வேண்டிய இடத்துல இருக்கான். பொறாமப்படாது, அவனை முன்னுதாரணமாடு. அவன் என்ன பண்ணான்னு கேளு. நீ என்ன தண்ணி அடிக்கலையாப்பா, நானும் தண்ணி அடிக்கலன்னு சொல்லு. அந்த காலத்தில் கறியெல்லாம் எப்போ என்ன பண்டிகை நாட்கள் வரும்போது மட்டும்தான் எடுப்பாங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னா கம்பல்சரி அப்படிங்கிறது மாதிரி ஆயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமெல்லாம் இல்லை, வாரத்தில் 7 நாளும் அப்படிதான். சரி கறி எடுத்துகிட்டு போ. நான் என்ன சொல்கிறேன், பொருளாதாரம்னு ஒன்று இருக்குல்ல, அது புரியவே மாட்டேங்குது. ஆனால் எதையுமே செலவு பண்ணால் சேமித்து வைக்கிறான் பாருங்க, அவனை பார்த்து இவன் பொறாமப்படுறான். உனக்கு என்னப்பா அப்படிமா, அவன் கட்டுற கார்டு அவன் ஃபஸ்ட்டான் ஒரு டீயோட குடிச்சிருக்க மாட்டான், ஒரு காஃபியோட குடிச்சிருக்க மாட்டான், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸோடு எடுத்து போட்டுருக்க மாட்டான். பண்டிகை நாட்கள் மட்டும்தான் அசைவம் சாப்பிடுவாங்க. அதிகம் ரொம்ப ரேராக இருக்கும். வருஷத்து ஒரு தடவை கிடா வெட்டுன்னு கோவிலுக்கு நல்ல சாப்பாடே அவங்க பண்டிகை காலகட்டங்களில் தான் சாப்பிடுவாங்க. என்ன இருக்கோ அதை சாப்பிடுவோம். ஆனால் வாங்கி கூட சாப்பிடுவோம். உங்கள் வீட்டில் புளி இருக்கும், உங்கள் வீட்டில் உப்பு இருக்கும், உங்கள் வீட்டில் மிளகா இருக்கும், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம வீட்டில் எடுப்பாங்க, நம்ம வீட்டில் இருக்கிறது உங்கள் வீட்டில் விடுவாங்க. இப்போ எல்லாம் பக்கத்து வீட்டில் யார் இருக்கான்னு தெரியல, என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒரு வீட்டில் செய்வாங்க, 2 வீட்டில் எடுத்து சாப்பிடுவாங்க. காலங்கள் மாற மாற நம்மளுடைய அமைப்புகளும் வந்து இந்த மாறுது அப்படிங்கிறது, வளருதல் அல்லது நகருதல், மாற்றத்துக்கு உட்பட்டது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து நம்ம சொன்ன மாதிரி தான் 40 வருஷத்துக்கு முன்னாடி மாட்டு வண்டியில் போயிட்டு வந்தோம். நீ மாட்டு வண்டியே இல்லை, மாடு இல்லை, வண்டி நேரத்தை மிச்சப்படுத்தணும், ஃப்ளைட்டில் போயிட்டு வரோம். ஃப்ளைட்டில் தான், ஃப்ளைட்டில் போகிறதுக்கே நான் ஸ்டாப் ஃப்ளைட் இருக்கான்னு கேட்குறோம். அப்படி இருக்குது உலகம், அப்படி உலகம் வேகமாக போயிட்டுருக்கு. ஏர்போர்ட்டில் எங்கேயாச்சும் போகும்போது பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருக்குது. என்ன பஸ் ஸ்டாண்டோட கூட்டமாக இருக்கே, எங்கடா போகிறீங்க அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு படத்தில் கேட்பான்ல ஏதோ ஒரு இதில், எங்கடா போகிறீங்க நீங்கள்லாம் அப்படின்னா, எங்கே போகிறேன்னு தெரியாது. நான் அதான் ஒரு நாள் விடியகாலம் 3:30 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். ஒரு 1000 பேர் ஏர்போர்ட்டில், காலையில் சாயங்காலம் நைட்டு. இன்னைக்கு விடியகாலம் 3 மணி 3:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம். ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துக்கு ஒரு ஃப்ளைட் ஏறி இறங்குதுன்னா அப்படின்னா பார்த்துங்க மக்களோட வளர்ச்சிகள், நல்ல வளர்ச்சி. ஆனால் அறிவியல் வளர்ச்சி நம்ம தான் இருக்குது. காலம் வேகமாக சுற்றுது. என்னென்னா இந்த 120 வருஷம் நம்ம சொன்னதை 110 இருந்துச்சு, 100 இருந்துச்சு, 90 இருந்துச்சு, இப்போ 80 ஆச்சு, இப்போ 70 ஆகி 57 58 கொண்டாந்துட்டாங்க. 50 வயசுக்குள்ள எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சு முடிச்சுக்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 80 90 வயசு வரையும் ஆரோக்கியமாக இருந்து 100 110 வரை வாழ்ந்த காலம் போய் இன்னைக்கு 70 வயசு. அதனால தானே நம்ம வந்து ஒரு சில ஜாதகங்கள் ஆயிலை பற்றி கேட்கும்போது கூட நம்ம பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்கிறோம். ஆய்வுகள் தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை பற்றி பிறப்பை பற்றி பேசுகிறதே கிடையாது, பேசவே மாட்டோம். பிறப்பதி இறப்பதி. ஏன்னா இன்னைக்கு மேஷ லக்னத்தில் பிறந்திருப்பீங்க, இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு ரிஷப லக்னம். அடுத்து நீங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் தானே நீ பிறந்திருக்க. 40 50 வருஷத்துக்கு உட்காந்து திட்டமிட்டு ஒரு ஜாதகம் லக்கணம் குறிக்கிறேன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான். நம்மளால் முடியவே முடியாது. பிறப்பு லக்னத்தில் எல்லா கிரகமும் நல்லா இருக்கிற மாதிரி லக்னத்தை குறிச்சோம்னா அது 4வது லக்னம் வரும்போது எல்லாம் மாட்டிக்கும். அன்னைக்கு நம்ம ஒரு ஜாதகம் பார்த்தோம்லே, நீங்கள் பாருங்கள், கும்ப லக்னம் 2 குரு தசை 10லேருந்து தசை நடத்துகிறாரு. ஆனால் மிதுன லக்னம் 6லேருந்து குரு தசை 7க்கும் 10 கோடி குரு தசை 6லேருந்து தசை நடத்தும் போது மொத்தமாக காலி பண்ணிடுது. என்ன பண்ணுறது? அன்னைக்கு கடக லக்னத்துக்கு 6க்கும் 8 கூட தசா புத்தி, சுக்கர தசை ராகு புத்தி, ராகு தசை சுக்கர புத்தி முடிஞ்சு போச்சு. 6ல் சுக்கரன் 8ல் ராகு முடிஞ்சு போச்சு. ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது. அது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, அவராக இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த பாதிப்பு தான். என்னமோ மூர்த்தி மட்டுமோ இல்லை சாஞ்சேவி மட்டுமெல்லாம் கிடையாது. என்ன லக்கணம் நீங்கள் அதான் சொல்ல, லக்கணம் நகரும் போது நல்லதும் கெட்டதும் இருக்கும்போது அனுபவிக்கிறது பிறந்தாவே நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிச்சு தானே ஆகணும். நல்ல நேரம் போகும்போது நம்மளால முடியுது, நல்ல நேரம் இல்லைன்னா அது கடவுள், கிரகம், சாமி, தெய்வம், கையில் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம கையில் ஒன்றும் இல்லை.
நல்லா நடக்கும்போது எல்லாம் அப்படியே நம்ம தான் எல்லாமே. நான் முயற்சி பண்ணேன் பாருங்க. எப்புட்றா நீ முயற்சி பண்ணி நடக்கும்? அதே முயற்சி நீ நல்லா இல்லாதப்ப எங்க போனுச்சுன்னு தான் கேட்கிறேன். கண்டிப்பா. ஒரு சிலர் முயற்சியே பண்ணாமயே ஜெயிக்கிறாங்களே! ஆமா, அது போதுமே. ம். அது வந்து அவர் எதார்த்தமா எடுத்திருப்பாரு. அத சொல்லவே மாட்டாரு அவரு. ம். அவர் என்ன பண்ணிருப்பாரு, ஒரு அப்ளிகேஷன் போடுவாரு, வேலைக்கு போவாரு. அடுத்த அப்ளிகேஷன் போடுவாரு, அடுத்த வேலைக்கு போவாரு, அடுத்த அப்ளிகேஷன் போடுவாரு, வேலைக்கு போவாரு. அவ்வளோதான். ஒண்ணும் பெருசாலாம் அழட்டிக்க மாட்டாரு. அவருக்கு வேலை நடக்கும். ம். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாய்ங்க, நல்ல வேலை பார்ப்பாங்க. நல்ல ஒரு வேலைய முயற்சி பண்ணி வாங்கிருவாங்க. அதே முயற்சி என்ன பண்ணுவாய்ங்க, தேவையில்லாம ஒரு இடத்துல கொண்டு போய் மாட்டிக்கிட்டு, ம். அந்த வேலைய விட்டு இத வெளில விட இது பெட்டரா இருக்கும். அப்படின்னு முயற்சி பண்ணி, அந்த வேலைய விட்டுட்டு வெளில வந்து வேலை இல்லாம ம். உட்காந்துருப்பாரு. அப்ப முயற்சி நல்லதா, கெட்டதான்னு? முயற்சி சில இடங்கள்ல கெட்டது. நீ வேலைக்காக மட்டும் முயற்சி செய்யாத. நம்ம அந்த காலத்தில் பயணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது ஒரு இந்த மாரி ஒரு தடுமாற்றத்துல இருக்கிறவங்க அத படிச்சாங்கன்னா, கண்டிப்பா ஒரு ம். புரிதலை ஏற்படுத்திடும். கண்டிப்பா யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க 8வது புத்தகம், காலத்தில் பயணம் அப்படிங்கிற புத்தகத்த நீங்க வாங்கி படிங்க. அந்த புத்தகத்த படிச்சுட்டு, அந்த புத்தகத்துல என்ன சொல்ல வர்றேன், இல்ல என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ஒரு 3, 4 தடவ படிக்கணும் சங்கவி. நீ ஆழ்ந்த தனிமையில இருக்கும்போது அந்த புத்தகத்த படிங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சூசைட் பண்றதுக்கு போயிட்டாங்க. கடைசியா மூர்த்திய சொன்னாரே அப்படின்னு சொல்லி 8வது புத்தகத்த எடுத்து புரட்டி படிச்சிருக்கேன். கரெக்ட்டா படிக்கும்போது அந்த பக்கம் வந்திருக்கு. எப்படி? பாலகுமாரன் பக்கம். ஆமா, ஆமா. பாலகுமார் பக்கம் வந்திருக்கு. வந்தோனே அந்த ஒரு கட்டுரைய முடிச்சு வச்சுட்டு அமைதியா படுத்து தூங்கிட்டாங்களாம். என்ட்ட தனிப்பட்ட முறையில என்னுடைய நிகழ்வு சொன்ன ஆச்சரியம். ஏன்னா, "நீ எங்கேருந்து விட்டியோ அங்கேருந்து தொடரணும்." கண்டிப்பா. யாரா இருந்தாலும். நீ இயற்கையா முடிஞ்சிச்சுன்னா, அது யாருக்கும் வந்து அத அனுபவிச்சு முடிச்சது. முடிச்சது. ஆனா இது பாதியிலே விட்டுட்டு போம்போது, இந்த பாதையே மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு கிடக்கணும். ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சு, இப்ப இருக்கிறத மறுபடியும் தொடரணும். ம். இதுக்கு இங்கிட்டு நீ என்ன அனுபவிக்கணும் இருக்கில்ல, அதையும் சேர்த்து தொடரணும். இதுக்கு வந்தத அனுபவிக்கணும். ம். இப்போ 1வதுலேருந்து நீ ஃபர்ஸ்ட்லேருந்து படிச்சுட்டு வந்துட்டு, நீ வந்து இப்ப வந்து பிஹெச்டி பாதியில விட்டு போயிருந்தா, மறுபடியும் பிஹெச்டி பாதியிலேருந்து படிக்கணும். கண்டிப்பா. அது பாதியிலிருந்து தொடர்ந்தா கூட வரல. 1ஆம் கிளாஸ்ல இருந்து மறுபடியும் வரணுமே. அப்போ எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அந்த புத்தகத்த தயவுசெய்து காலத்தில் பயணம் புத்தகத்த படிங்க. நான் நீங்க இப்ப இந்த திருமணத்துக்கு அந்த பொண்ணுக்கு சொல்லுறப்ப கூட இந்த புக்கு குடுத்து படிக்க சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ம். ஏன்னா அதான் எல்லா கேள்விகளுக்கான பதிலும் அதுல இருக்கு. இருக்கு. அதனால என்ன பிரச்சனையா இருந்தாலும் கடனா ம். அந்த புக்க படி. தற்கொலை எண்ணமா இல்ல, அந்த இல்ல. புக்க படி. கடனுக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி என் கண்ணுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுங்க. ஏன்னா, கொஞ்சம் கொஞ்சமா சுருட்டுவாய்ங்க. அத அந்த முதல்லேருந்து எடுத்துக்கிட்டு லோன் வாங்குறா. ம். உனக்கு தொழிலுக்கா லோன் வாங்குறா. நீ தொழிலுக்கு தானே அத பண்ணணும். ம். நீ முதல்ல வீட்ட கட்டிட்டு தொழில் ரன் பண்றதுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுறது யாருடைய தப்பு? இப்ப வீட்ட கட்டுனது பிறகு என்ன சொல்லுவாய்ங்க? வீடு வந்து கண் திஷ்டி ஆயிட்டு, வீடு பெருசா கட்டியாச்சு, வீடு கட்டுனது அதுக்கு பரிகாரம் பண்றாங்க. அந்த வீட்ட காப்பாத்திக்கிறதுக்கு. அதுக்கு என்ன பரிகாரங்கிறீங்க? அது ஏன் கேட்கிறீங்க? 4 பக்கமும் ஒருத்தர் சொன்னாரு சார். ரூ. 25,00,000 பரிகாரம் பண்ணி, அந்த வீட்ட வித்துட்டாரு. விக்காம இருக்கணும்னு ஆமாமா. பரிகாரம் பண்ணி, அவர்தான். வித்துட்டாரு. நம்ம குமார்ன்னு சொல்லி நண்பர் ஒருத்தரு. அதான் அவ்வளோ நேரடியாவே ஒரு வீடியோலயே சொல்லியிருக்காரு ஆமா. நண்பர்ட்ட எல்லாருக்கும் முன்னாடியே. நண்பர் சொன்ன விஷயம். என்ன அப்டின்னா, இது நடக்காதுல்ல. 10,00,000மோ, 15,00,000மோ, 20,00,000மோ, 50,00,000மோ என்னதான் செலவு பண்ணாலும், பரிகாரம் பண்ணாலும், அது நடக்காத ஒரு விஷயத்த, இங்க ஜாதகத்துல நடக்கும்னு இருந்துச்சுன்னா, நீ 25,00,000 இல்ல ரூ. 25 போதுமே. போதும். ஒரு தேங்காய் உடைச்சுட்டு போ. ஒரு ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு. எலுமிச்சம்பழத்த கட்டி வச்சா கூட போதும். போதும். அவ்வளோதான். ஒரு தேங்காய் கட்டி வச்சாலும் போதும். நேத்து கூட ஆஃபீஸ்ல என்னடா இப்படி சிவப்பு கலர் துணியில கட்டி வச்சிருக்கீங்கன்னு, அது தேங்காய் சார் அப்டின்னாங்க. அதேமாரி எனக்கே ஆச்சரியம். நேத்து தான் பார்த்தேன். என்னடா இது இப்படி கட்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். எதுவும் மந்திரம் கிந்திரம் பண்ணி வச்சிருக்கீங்களான்னு கேட்டதுக்கு, இல்ல சார். அது தேங்காய் யாகத்துல வச்ச தேங்காய் அது மாரி கட்டி வைக்கிறோம். சரி, சரி. நீங்க வைங்க. நம்ம எப்படி பயன்படுத்துறோம்களோ கண்டிப்பா.